கோயம்புத்தூரில் நடந்த ஒரு விபத்து என்னை ரொம்பவே பாதிச்சிருக்குங்க. நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்தில ஏகப்பட்ட வாகனங்கள், பல மரணங்கள் நடந்தா கூட, இந்த விபத்து ஏன் என்ன பாதிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இளகிய மனம் படைத்தவர்கள் இதை பார்க்காதீங்க. ஆனா கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருசக்கர வாகனத்தில சென்ற 2 இளைஞர்கள் தவறி கீழ விழுறாங்க. பின்னாடி வந்த பேருந்து ஒரு இளைஞரோட உடல்ல ஏறி இறங்கிடுச்சு. கீழ்ப்பகுதி முழுவதும் நசுங்கிய நிலையில, மேல் பகுதி ஏஞ்சி அந்த நசுங்கிய உடலை பார்த்த கொடுமை, யாருக்குமே இப்படி ஒரு மரணம் வரவே கூடாதுங்க. ஆனா, அதுக்காகலாம் இந்த வாகனத்தை தடை பண்ணணும், இல்ல இந்த வாகன ஓட்டிகளை தடை பண்ணணும், இல்ல மக்கள் தொகைய பெருக்கணும், தடை தடை பண்ணணும், இல்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எந்த கோரிக்கையும் எழுந்தது கிடையாது. அரசும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டும் சூமோட்டோ எடுத்தது கிடையாதுங்க. உயிரற்ற வாகனங்கள் மீது தடையோ, இல்ல அப்புறப்படுத்தணும்னு சொல்லாத, கேட்காத, கோரிக்கை வைக்காத இந்த மனித மூளை, உயிருள்ள கடவுளோட படைப்பான விலங்குகளை தடை பண்ணணும், அப்புறப்படுத்தணும் கோரிக்கை வைப்பது வேதனை. இந்த மனித காதலர்கள், விலங்குகளுக்கு எதிரானவர்கள், இயற்கைக்கு எதிரானவர்கள் தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த உடல் அங்க நசுங்கி கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கடந்து போற இருசக்கர வாகனத்த பார்த்தீங்களா? போய்க்கிட்டே இருக்காங்கங்க. எத பத்தியும் கவலைப்படாத ஒரு கூட்டம். அந்த வலியை, வேதனையும் கடந்து போயிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த மனித காதலர்கள் தயவுசெய்து சொல்லுங்கங்க. எங்கங்க போயிட்டீங்க? புரியலையா உங்களுக்கு? மனித மீதான கருணையும், பிற உயிர்களான மீதான கருணையும் வேற வேற நினைக்கிற பைத்தியங்களே, தயவுசெய்து கேட்டுக்கங்க. கருணை காக்கா, குருவி மேல வரலனா, கருணை நாய், பூனை மேல வரலனா, மனிதர்கள் மேலயும் வராது. அடிப்படையில நம்மள சுத்தி இருக்கிற வாயில்லா ஜீவன் மேல நமக்கு கருணை காட்டினாலாம், மனிதன் மேல மட்டும் எப்படி கருணை வரும்? அனைத்து உயிரையும் நம்முயிர் போல் நினைத்து அன்போடு பழகுவோம். நன்றி, வணக்கம்.